ஒரு கணம் இதை கற்பனை செய்து பாருங்கள். யாரோ ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் வந்து செவ்வாய் கிரகத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கு ஒரு கணக்கு போட்டு அந்த முழு கிரகத்தையே விலைக்கு வாங்கி விடுகிறார். சரி. இது சாத்தியமான்னு கேட்டா அறிவியல் ரீதியா என்றாவது ஒரு நாள் இது நடக்கலாம். ஆனா ஒரு மனிதன் தன் மனதிற்குள் இருக்கும் ஆழமான குற்றம் உணர்ச்சியை நீக்கி ஒரு முழுமையான நிம்மதியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? கண்டிப்பா அது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான். செவ்வாய் கிரகத்தை வாங்குவது சுலபமா அல்லது குற்றமில்லாத மனசாட்சியை வாங்குவது சுலபமா? ஆமா, அதை பற்றித்தான் இன்றைய நமது இந்த ஆழமான பகுப்பாய்வில் நாங்க பேச போறோம். பால் பிரபாகர் அப்படிங்கிறவர் எழுதிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகத்துவம் என்ற ஒரு இறையியல் மற்றும் ஆன்மீக கட்டுரையைத்தான் இன்று உங்களுக்காக நாங்க முழுமையா அலசப் போகிறோம். ஆனா இந்த விவாதத்திற்குள் நுழைவதற்கு முன் நேயர்களான உங்களுக்கு ஒன்றை மிக தெளிவாக கூறிவிட நாங்க விரும்புறோம். அதாவது இது முற்றிலும் ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை சார்ந்த மூலக்கட்டுரை. கரெக்ட். இத நாம ஒரு ஆய்வாளரின் கண்ணோட்டத்துல எந்த விதமான சார்புமின்றி மட்டுமே அணுகப் போகிறோம். அதாவது நாங்க இந்த மத கருத்துக்களை ஆதரிக்கவோ அல்லது பிரச்சாரம் செய்யவோ இல்ல. சரியா சொன்னீங்க. மாறாக இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டுள்ள ஆழமான தத்துவங்கள் என்ன, மனித உளவியலோடு அது எப்படி தொடர்பு கொள்கிறது என்பதை அப்படியே உங்களுக்கு பிரித்து வழங்கப் போகிறோம். சரி, இது கொஞ்சம் விரிவா பாப்போம். இந்த கட்டுரையில அந்த இரத்தத்தின் தன்மையை பற்றி 5 முக்கிய பரிமாணங்கள்ல ஆசிரியர் விளக்குகிறார். முதலாவதாக அதனோட குற்றமற்ற தன்மை பற்றி பேசப்படுகிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த கட்டுரையின் முழு அடித்தளமே அந்த முதல் புள்ளியில்தான் தொடங்குது. அதாவது பரிசுத்த இரத்தம் என்ற கருத்தாக்கம். ஒரு சாதாரண மனிதனின் இரத்தத்திற்கும் இந்த இரத்தத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமாக ஆசிரியர் முன்வைப்பது அதன் குற்றமற்ற தன்மையைத்தான். ஓ, அந்த குற்றமற்ற தன்மை, அதுக்கு ஏதாவது வரலாற்று சான்றுகள் கட்டுரையில் இருக்கா? ஆமா, 2 சுவாரஸ்யமான வரலாற்று சான்றுகளை அவர் குறிப்பிடுகிறார். ஒன்று, இயேசுவை விசாரித்த ரோமானிய ஆளுநரான பிலாத்து சொல்வது, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று அவன் பகிரங்கமாக அறிவிக்கிறான். அட, அதிகாரத்தின் உச்சியில் இருப்பவர் அப்படி சொல்வது ஒரு பெரிய விஷயம்தான். அது மட்டுமில்ல, மறுபுறம் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கூட குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்தேன் என்று கூறி குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறான். கொஞ்சம் யோசித்து பார்த்தா இந்த 2 சாட்சிகளையும் ஆசிரியர் தேர்ந்தெடுத்திருப்பது மிகவும் தற்செயலான விஷயம் கிடையாதுன்னு தோணுது. பிலாத்து என்பவர் சட்டம், அதிகாரம் மற்றும் வெளி உலகத்தின் உச்சக்கட்ட நீதிபதியை போன்றவர். ஆமா, யூதாஸ் என்பவனோ இயேசுவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவன், உள்ளுக்குள்ளிருந்து துரோகம் செய்தவன். ஆக அதிகாரப்பூர்வமான வெளி உலகமும் ஒருவரை குற்றமற்றவர் என்று சொல்கிறது. மிக நெருக்கமாக பழகிய ஒருவனும் அவர் குற்றமற்றவர் என்று தன் மனசாட்சியின் அடிப்படையில் சொல்கிறான். இரு தரப்பிலிருந்தும் இந்த குற்றமற்ற தன்மை உறுதி செய்யப்படுவதை ஆசிரியர் மிக நுட்பமாக பதிவு செய்கிறார். மிகச் சரியான அவதானிப்பு. இது வெறுமனே ஒரு வரலாற்று செய்தியை பதிவு செய்வது மட்டுமல்ல, இதை சொல்லிவிட்டு ஆசிரியர் உடனடியாக ஒரு உளவியல் தளத்திற்கு நகர்கிறார். உளவியல் தளமா? அது எப்படி? அதாவது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை அவர் இங்க இணைக்கிறார். அவருடைய குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லை மீறி போன போது அவர் திகைத்து நின்றாராம். மனித இயல்பு என்ன செய்யும்? உடனடியாக பழிய மற்றவர்கள் மீது போடும். ஆமா, அதுதானே மனித இயல்பு. எனக்கும் இப்படி நடந்திருக்கிறது. உங்களுக்கும் இது எப்பவாது தோன்றியிருக்கலாம். ஒரு பிரச்சனை வந்தால் இது அவரால் தான் வந்தது என்று சூழ்நிலையை குறை கூறுவோம். கரெக்ட். ஆனால் இந்த பரிசுத்தமான இரத்தத்தின் குற்றமற்ற தன்மையை அவர் சிந்தித்தபோது அது அவருக்கு ஒரு கண்ணாடி போல செயல்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் மற்றவர்கள் அல்ல, தன் சொந்த பாவங்கள்தான் என்ற ஒரு ஆழ்ந்த சுய பரிசோதனை அவருக்குள் நடக்குது. வாவ்! அதாவது ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன். மற்றவர்களை குறை சொல்லாமல் தன்னைத்தானே திரும்பி பார்க்கிறார். ஆமாம், அதை அவர் உணர்ந்து மனங்கசந்து அழுது தன் தவறுகளை அறிக்கையிட்ட பிறகு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் சமாதானமும் கிடைத்ததாக கூறுகிறார். இது அபாரமான ஒரு பார்வை. ஆனால் இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. பழைய காலங்களில் மனிதர்கள் தங்கள் குற்ற உணர்ச்சியை போக்க மிருகங்களை பலியிட்டார்கள் என்று வரலாற்றுல படிக்கிறோமே, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. ஆசிரியர் எபிரேயர் 9:22 என்ற வசனத்தை மேற்கோள் காட்டி விலங்குகளின் ரத்தம் ஒருபோதும் பாவத்தை போக்காது என்று ரொம்ப உறுதியா சொல்றார். அது ஏன் அவ்வளோ உறுதியா சொல்றாரு? மிருக பலி ஏன் வேலை செய்யாது? அதுதான் இங்குள்ள மிக முக்கியமான உளவியல் புள்ளி. மிருகங்களை பலியிடுவது என்பது வெறும் ஒரு சடங்கு. நீங்க ஒரு தவறு செய்றீங்க, அதுக்கு ஈடாக ஒரு மிருகத்தின் உயிரை கொடுக்கறீங்க. இதில் உங்களுடைய அகவாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கிறது? எதுவும் இல்லை. ஓ,
அதாவது அது ஒரு வியாபாரம் போல முடிந்து விடுகிறது. நான் தப்பு செஞ்சு அதுக்கு பதிலா இதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சரியா சொன்னீங்க. அதுல உண்மையான குற்ற உணர்வோ தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற பொறுப்புணர்வோ மனிதனுக்கு வராது. ஆனால் எந்த குற்றமும் செய்யாத ஒருவரின் தியாகம் என்பது மனித மனத்தின் ஆழத்தில் மிக கடுமையான குற்ற உணர்வை ஏற்படுத்துது. என் தவறுக்காக ஒரு நிரபராதி ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி மனிதனின் ஈகோவை உடைக்கிறது இல்லையா? கண்டிப்பா. ஆன்மீக ரீதியில் பரிசுத்தம் என்பது வெறும் தூய்மை மட்டுமல்ல, அது மனிதர்களின் உளவியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு கருவியாக எப்படி செயல்படுகிறது என்பதைத்தான் கட்டுரை மிக நுட்பமாக விளக்குது. புரியுது. விலங்குகளின் பலி என்பது குற்றத்தை மறைக்கும் ஒரு தற்காலிக ஏற்பாடு. ஆனால் இந்த குற்றமற்ற தியாகம் என்பது மனிதனை தன்னைத்தானே நேர்மையாக எதிர்கொள்ளச் செய்யும் ஒரு உளவியல் கருவி. ஆமா. சரி, அது முற்றிலும் பரிசுத்தமானது என்பது புரிகிறது. அது அவ்வளவு பரிசுத்தமானது, குற்றமற்றது என்றால் அதற்கான மதிப்பை அல்லது விலையை எப்படி நிர்ணயிப்பது? இதுதான கட்டுரையின் இரண்டாவது பரிமாணம். அதாவது அதன் விலை மதிப்பிற்ற தன்மை. இதை விளக்க கட்டுரையாளர் பயன்படுத்தியிருக்கும் ஒரு ஒப்பீடு ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, நான் ஆரம்பத்துல கேட்டது போல மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் உள்ள நிலத்திற்கு கூட விலை பேசிவிட்டார்கள். கண்டிப்பா. சூரியனில் இருக்கும் எரிபொருள் ஆற்றலுக்கு கூட ஒரு பொருளாதார விலையை மனிதனால் நிர்ணயம் செய்துவிட முடியும். ஆனால் இந்த பரிசுத்த இரத்தத்திற்கு மனிதர்களால் விலையே நிர்ணயிக்க முடியாது என்கிறார். ஆன்மீக விஷயங்களுக்கு செவ்வாய் கிரகம், சூரியனின் எரிபொருள் போன்ற பிரபஞ்ச பொருட்களின் பொருளாதார விலையை ஒப்பிட்டு பேசுவது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? விசித்திரமாக தோன்றலாம். ஆனா அது ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு. மனிதர்கள் பௌதீக உலகத்தில் உள்ள எதற்கு வேண்டுமானாலும் விலை மதிப்பிட்டு விடலாம். ஏனென்றால் பௌதீக பொருட்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா ஆன்மீக கடனுக்கு அப்படி ஒரு எல்லை கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆமாம். ஆன்மீக கடன் என்பது மனித மனதின் ஆழத்தில் உள்ள ஒரு அளவிட முடியாத சுமை. பௌதிக பொருட்களைக் கொண்டு ஒரு ஆன்மீக கடனை அடைக்க முடியாது என்பதைத்தான் இது காட்டுது. ஓ சரி. இதற்கு வரலாற்று ரீதியாக ஒரு பிரம்மாண்டமான உதாரணத்தையும் அவர் முன்வைக்கிறார். இஸ்ரவேலின் அரசனான சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை அர்ப்பணிக்கும் போது என்ன செய்தான் தெரியுமா? 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான் என்று வரலாற்று பதிவிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. 22,000 மாடுகள், 1,00,000க்கும் மேலான ஆடுகள். இது கேட்பதற்கே ஒரு மிகப்பெரிய பொருளாதார கற்பனை போல இருக்கே. ஆமா, அது ஒரு பிரம்மாண்டமான செல்வத்தின் வெளிப்பாடுதான். இவ்வளவு பெரிய செல்வத்தை ஒரு மனிதன் பலியிடுகிறான் என்றால் அது அடிப்படையில் ஒரு மத வியாபாரம் போல தோன்றவில்லையா? நான் இவ்வளவு கொடுக்கிறேன், எனக்கு புண்ணியத்தை கொடுக்கு என்பது போலதானே இது இருக்கு. சரியா கேட்டீங்க. ஆசிரியர் இந்த உதாரணத்தை பயன்படுத்துவதே அந்த வியாபார புத்தியின் தோல்வியை காட்டத்தான். ஒரு தேசத்தின் மொத்த பொருளாதாரத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் அதனால் மனிதகுலத்தின் ஆன்மீக கடனை அடைக்க முடியலே என்பதை சுட்டிக்காட்டவே இந்த உதாரணம் பயன்படுத்தப்படுது. ஓ, அப்போ அந்த பிரம்மாண்டமான பலியும் ஒரு ஆன்மீக தீர்வை தரவில்லை என்கிறாரா? கண்டிப்பா தரவில்லை. உலகம் அனைத்தும் ஒன்று கூடினாலும் எந்த அரசாங்கத்தாலும் மனிதனின் பாவக்கடனை அடைக்க முடியாது என்கிறார் ஆசிரியர். அப்படி என்றால் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பொருளாதார சாம்ராஜ்யத்தை வைத்திருந்தாலும் அவனுடைய அகமனதின் குற்ற உணர்ச்சியை அவனால் விலைக்கு வாங்கவே முடியாது என்பதை இது உணர்த்துது. இது ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த சிந்தனையாக இருக்கு. ஆமா, ரொம்ப ஆழமான சிந்தனை. ஆனால் இனி அப்படியே ஒரு சாதாரண மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். நான் ஒரு செவ்வாய்க்கிழமை மதியம் அலுவலகத்தில் ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு தவறான எண்ணம் என் மனதில் தோன்றுதுன்னு வச்சுப்போம். சரி. அப்போது இந்த விலை மதிப்பற்ற இரத்தம் எனக்கு எப்படி நடைமுறையில் செயல்படும்? இங்குதான் ஆசிரியர் மூன்றாவது பரிமாணமான பாதுகாக்கும் எல்லைக்கோடு என்பதை பற்றி பேசுகிறார். ஆமா, அந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமானது. இதில் அவர் சொல்லும் அந்த ரோட் ரன்னர் பறவை மற்றும் கொடிய விஷமுள்ள ரேடில் ஸ்னேக் பாம்பு பற்றிய கதை இருக்கே, அது அபாரமான ஒரு இயற்கை உதாரணம். ஆம், அது மிகச்சிறந்த ஒரு உருவகம். இயற்கை உலகில் அந்த ரோட் ரன்னர் பறவைக்கும் கொடிய விஷமுள்ள ரேடல் பாம்பிற்கும் இடையிலான போராட்டத்தை ஒரு ஆன்மீக போராட்டத்தோடு ஒப்பிடுகிறார். அந்த பறவை என்ன செய்யும்? அந்த பாம்பை சுற்றிலும் முட்கள வைக்குமா? கரெக்ட். பாம்பு தூங்கிக் கொண்டிருக்கும்போது அந்த சிறிய ரோட் ரன்னர் பறவை கள்ளி முட்களை கொண்டு ஒரு வட்டமாக வேலியை அமைத்துவிடும். பாம்பு விழித்தெழுந்து பார்த்தால் முட்களை தாண்டி வெளியே வர முடியாது.
மீறி தாண்டினால் முட்கள் குத்தி புண்ணாகிவிடும் இல்லையா? ஆமா, அந்த பயத்திலும் எல்லையை தாண்ட முடியாத கோபத்திலும் அந்த பாம்பு என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னைத்தானே கடித்து செத்துப்போகும் என்று விளக்குகிறார். வாவ்! இந்த இயற்கை சார்ந்த பறவை பாம்பு உதாரணம் கேட்பதற்கு மிகச் சிறப்பாக இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில் இது எப்படி சாத்தியம்? ஆசிரியர் இதை அப்படியே பிசாசின் தந்திரங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான போராட்டத்தோடு இணைக்கிறார். பிசாசு என்பவன் தவறான எண்ணங்கள், இச்சைகள் மூலம் மனிதனை தாக்குகிறான். ஆனால் இந்த இரத்தம் என்பது அந்த பாம்பு தாண்ட முடியாத முள்வேலி போல ஒரு எல்லையாக செயல்படுகிறது என்கிறார். எனக்கு என்ன கேள்வி என்றால், கள்ளி முள் என்பது நிஜத்தில் கண்ணுக்கு தெரியும் ஒரு பொருள். ஆமா, பாம்பு அதை தாண்டினால் வலிக்கும். ஆனால் ஆன்மீகத்தில் சொல்லப்படும் ஒரு கண்ணுக்கு தெரியாத எல்லைக்கோடு எப்படி ஒரு மனிதனை தீய எண்ணங்களில் இருந்து தடுத்து நிறுத்தும்? இது வெறும் ஒரு கற்பனையான ஆறுதல் மட்டும்தானா? மிக நுட்பமான கேள்வி. இது வெறுமன ஒரு கற்பனை ஆறுதல் அல்ல, இது மனித உளவியலின் மிக ஆழமான ஒரு செயல்பாடு. ஆசிரியர் குறிப்பிடும் அந்த பிசாசு என்பது மனிதனை வீழ்த்த நினைக்கும் எதிர்மறை சக்திகளாகவோ அல்லது கெட்ட எண்ணங்களாகவோ இருக்கலாம். மனித மனம் எப்போதும் சலனப்படக்கூடியதுதானே? கண்டிப்பா. ஒரு கெட்ட எண்ணம் உங்களை தாக்கும்போது உங்களுக்கென்று எந்த எல்லையும் இல்லை என்றால் நீங்கள் எளிதில் அந்த எண்ணத்திற்கு அடிமையாகி விடுவீர்கள். ஆனால் இந்த இரத்தம் ஒரு தாண்டி வர முடியாத பாதுகாப்பு எல்லைக்கோடு என்று ஒரு மனிதன் முழுமையாக நம்பும்போது அவனுக்குள் ஒரு அளப்பரிய தைரியம் பிறக்கிறது. அதாவது என்னை மீறி, இந்த தெய்வீக பாதுகாப்பை மீறி எந்த தீமையும் என்னை அணுக முடியாது என்ற ஒரு ஆழமான உளவியல் நங்கூரம் அவனுக்கு கிடைத்து விடுகிறது என்று சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. அந்த ஆழமான நம்பிக்கை அவனது மன போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்குது. அந்த பாம்பு எப்படி முள்வேலியை தாண்ட முடியாமல் தனக்குத்தானே அழிவை வரவழைத்துக் கொள்கிறதோ அதுபோலவே மனிதனை தாக்க வரும் தீய எண்ணங்களும் அழிந்து போகும். அந்த ஆன்மீக எல்லையை தாண்ட முடியாமல் மனிதனின் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் முன்பாக தோற்றுப்போகும், அப்படித்தானே? ஆமா, இதை விளக்குவதற்காகவே பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் நடந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் நிகழ்வையும் ஆசிரியர் இதோடு இணைக்கிறார். ஓ, இந்த இடத்துலதான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் வரலாற்று பின்னணியை நாம் சற்று விளக்க வேண்டும். அந்த வரலாறு தெரியாத நேயர்களுக்கு சுருக்கமாக சொல்றதுன்னா, பண்டைய எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்த காலம் அது. ஆமா, ரொம்ப கடுமையான அடிமைத்தனம். அப்போ அவர்களின் வீட்டின் வாசலில் ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருக்கும். அழிவை ஏற்படுத்த வந்த ஒரு தூதன் அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை பார்த்ததும் உள்ளே செல்லாமல் அந்த வீடுகளை தாண்டிச் சென்று விடுவான் என்பதுதான் அந்த வரலாற்று பின்னணி. கரெக்ட். அந்த வரலாற்று நிகழ்வைத்தான் ஆசிரியர் ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக கவசமாக இங்கே ஒப்பிடுறார். வாசலில் பூசப்பட்ட இரத்தம் எப்படி ஒரு பௌதிகமான பாதுகாப்பு அளித்ததோ அதுபோலவே ஒரு மனிதனின் மனதில் பூசப்படும் இந்த நம்பிக்கையின் எல்லைக்கோடு செயல்படுது. அதாவது அவனை சுற்றியுள்ள எல்லா விதமான மன அழுத்தங்கள், தீய எண்ணங்கள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து ஒரு உளவியல் கவசமாக அவனை காக்கிறது என்பதைத்தான் இந்த பகுதி ஆழமாக பதிவு செய்யுது. மிக அருமையான விளக்கம். இப்போ தனிப்பட்ட மனிதனின் உளவியல் பாதுகாப்பை தாண்டி இந்த விஷயம் ஒரு சமூக மற்றும் சட்டபூர்வமான ஒப்பந்தமாக எப்படி மாறுகிறது என்பதை பார்ப்போம். இதுதான் கட்டுரையின் 4வது பரிமாணம். ஓ, புதிய உடன்படிக்கையின் சட்ட வரைவு. சாதாரண மனிதர்கள் தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்தால் அதை எழுதி கையெழுத்திட்டு அரசாங்க முத்திரை குத்தி உறுதிப்படுத்துவார்கள் இல்லையா? ஆமா, ஒரு லீகல் ஆவணம் மாதிரி. அதுபோலவே கடவுளும் மனிதர்களோடு ஒரு சட்டப்பூர்வமான உடன்படிக்கை செய்தார் என்கிறார் ஆசிரியர். தொடக்கத்தில் மோசேயின் வழியே இஸ்ரவேல் மக்களோடு ஒரு பழைய உடன்படிக்கை செய்யப்பட்டது. விலங்குகளின் இரத்தத்தைக் கொண்டு அந்த உடன்படிக்கை முத்திரையிடப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தம் மனிதர்களின் மீறலால் தோல்வியடைந்தது என்கிறார். ஏன் அது தோல்வியடைந்தது? ஏனென்றால் பழைய உடன்படிக்கை என்பது முழுக்க முழுக்க விதிகள் மற்றும் சட்டங்களை அடிப்படையாக கொண்டது. இதை செய், இதை செய்யாதே என்ற நூற்றுக்கணக்கான கட்டளைகள் அதில் இருந்துச்சு. ஓ, மனித உளவியல் எப்படிப்பட்டது என்றால் எவ்வளவு கடுமையான விதிகள் போடப்படுகிறதோ அவ்வளவு எளிதாக மனிதன் அதை மீறுவான். சரியா சொன்னீங்க. மனிதர்களால் அந்த சட்டங்களை பூரணமாக கடைபிடிக்க முடியல. எனவே விதிகளின் அடிப்படையில் மனிதனை திருத்த முடியாது என்பது முடிவாகுது. அதனால் கடவுள் ஒரு புதிய முறையை கொண்டு வர வேண்டியிருந்தது. அதுதான் இயேசுவின் மூலமாக உருவாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை. ஆமா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற ரோமர் 1:17 மூலம் இந்த புதிய உடன்படிக்கையின் சாராம்சத்தை ஆசிரியர் விளக்குறார். ஓ, அதாவது சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதிலிருந்து நம்பிக்கையின் அடிப்படையில் வாழும் ஒரு முறைக்கு மனிதன் மாறுகிறான். கரெக்ட்.
சரி, விதிகளின் அடிப்படையில் மனிதனால் வாழ முடியல, அதனால் நம்பிக்கையின் அடிப்படைக்கு மாறிவிட்டோம் என்று சொல்வது கேட்பதற்கு மிக எளிதாக இருக்கு. ம் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விதிகள் கிடையாது, நீ நம்பினால் மட்டும் போதும் என்று சொன்னால் அது மனிதர்களை மேலும் பொறுப்பற்றவர்களாக மாற்றிவிடாதா? நான் என்ன தப்பு செய்தாலும் எனக்குத்தான் கடவுளின் கிருபை இருக்கிறதே, நான் நம்புகிறேன், அதனால் தப்பித்துக் கொள்வேன் என்ற ஒரு அலட்சிய மனப்பான்மையை மனிதனுக்கு கொடுத்து விடாதா? இது மிக முக்கியமான ஒரு வாதம். ஆசிரியர் இதை மிக தெளிவாக கையாளுகிறார். இந்த கிருபை என்பது ஒரு ஃப்ரீ பாஸ் கிடையாது. அப்படியா? ஆமாம். இந்த புதிய உடன்படிக்கை மனிதன் தன் பலவீனங்களை ஒப்புக்கொண்டு நம்பிக்கையின் மூலம் மீட்பை பெற வழிவகுக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயம் கட்டுரையாளர் எபிரேயர் 10:28-29 வசனங்களை மேற்கோள் காட்டி ஒரு கடுமையான எச்சரிக்கையும் பதிவு செய்கிறார். அது என்ன எச்சரிக்கை? இதை விட அளப்பரிய நன்றியுணர்வின் அடிப்படையில் கீழ்ப்படிவது அதிக சக்தி வாய்ந்தது என்று சொல்ல வருகிறாரா? சரியாக கணித்தீர்கள். பழைய சட்டங்கள் மனிதனின் தவறுகளை சுட்டிக்காட்டி பயமுறுத்தின. ஆனால் புதிய உடன்படிக்கை மனிதனுக்கு ஒரு மாபெரும் தியாகத்தின் மூலம் கிருபையை கொடுக்குது. அந்த மாபெரும் அன்பை புரிந்து கொண்ட ஒருவன் நன்றியுணர்வால் மட்டுமே நல்லவனாக வாழத் தொடங்குவான். விதிகளால் கட்டுப்படுத்த முடியாத மனித மனதை ஒரு மாபெரும் மன்னிப்பு எப்படி அன்பால் கட்டுப்படுத்துகிறது என்பதுதான் இந்த புதிய உடன்படிக்கையின் சட்டவரைவு. ஆமாம், இது மனிதகுல வரலாற்றில் நடந்த ஒரு மிகப்பெரிய உளவியல் மற்றும் ஆன்மீக புரட்சி என்று சொல்லலாம். இதை நினைவு கூறவே அப்பம் மற்றும் திராட்சரசம் கொடுக்கப்பட்டதையும் ஆசிரியர் விவாதிக்கிறார். உண்மையிலேயே இது சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம்தான். இதை செய்தால் உனக்கு தண்டனை என்று சொல்லுவதை விட, உனக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும்போது ஏற்படும் குற்ற உணர்வு மனிதனை முழுமையாக மாற்றிவிடுகிறது. கண்டிப்பா. சரி, இந்த ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாகிவிட்டது. ஆனால் மனிதர்கள் நாம் எந்திரங்கள் கிடையாது. நாமும் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்வோம். அப்படி நாம் மீண்டும் தவறுகள் செய்யும்போது இந்த ஒப்பந்தம் என்னவாகும்? இதுதான் கட்டுரையின் இறுதி மற்றும் 5வது பரிமாணம். அதாவது தொடர்ச்சியான பரிந்துரை அல்லது பரிந்து பேசும் ரத்தம். இது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் நடந்த ஒரு சரித்திர நிகழ்வோடு முடிந்து போகவில்லை. ஆமாம், இது இன்றும் தொடர்ந்து செயல்படும் ஒரு செயல்முறை என்று கட்டுரை ஆணித்தரமாக கூறுது. இயேசு சிலுவையில் தன் உயிரை விடும்போது முடிந்தது என்று கூறினாலும் இன்றும் அவர் நமக்காக பரிந்து பேசும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஆசிரியர் விளக்குகிறார். ஆமாம், மனிதர்களின் தொடர் தவறுகளுக்கு என்ன தீர்வு என்பதைத்தான் இந்த பகுதி பேசுது. இங்கு எபிரேயர் 12:24 என்ற வசனத்தை முன்வைத்து மிக அற்புதமான ஒரு ஒப்பீடு செய்யப்படுகிறது. என்ன ஒப்பீடு அது? மனித வரலாற்றில் நடந்த முதல் கொலையான ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து கடவுளை நோக்கி கூப்பிட்டது. ஆனால் அது நீதியை கேட்டும் தன்னை முரட்டுத்தனமாக கொன்றவனை பழிவாங்க கேட்டும் கூப்பிட்டது. ஓ, ஆபேலின் ரத்தம் பழிவாங்க நினைத்தது. ஆமாம், ஆனால் இயேசுவின் ரத்தமோ ஆபேலின் ரத்தத்தை விட நன்மையானவைகளை பேசுகிறது என்கிறார். அதாவது அது பழிவாங்க துடிக்கவில்லை, மனிதன் பாவம் செய்யும் போதெல்லாம் அவனுக்காக மன்னிப்பை கோரி மன்றாடுகிறது. அப்போ மனிதன் பாவம் செய்யும் போதெல்லாம் உடனடியாக அவனுக்கு தண்டனை வராமல் தப்புவதற்கு இந்த பரிந்து பேசுதலே காரணம் என்று ஆசிரியர் கூறுகிறாரா? எக்ஸாக்ட்லி, அதுதான் இதோட மையக்கருத்து. இத கேட்கும்போது எனக்கு நீதிமன்றத்தில் நடக்கும் ஒரு காட்சிதான் நினைவுக்கு வருது. மனிதன் செய்யும் ஒவ்வொரு தவறுக்காகவும் நீதியின் முன் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லும்போது அவனுக்காக தொடர்ந்து வாதாடும் ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு வழக்கறிஞர் போல செயல்படுவதுதான் இந்த ரத்தம்னு சொல்லலாமா? ஆமாம், அந்த டிஃபென்ஸ் அட்டார்னி உருவகம் இந்த இடத்திற்கு மிகச் சரியானது. மனித குலத்திற்கு எப்போதும் ஒரு வழக்கறிஞர் இருந்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் தண்டனை உடனடியாக வழங்கப்படாமல் தாமதப்படுத்தப்படுது. இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இங்கே நாம் ஒரு விஷயத்தை உற்று நோக்க வேண்டும். தண்டனையை தாமதப்படுத்துவது நீதியின் இயலாமை அல்ல, அது மனிதர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு. அது ஒரு மாபெரும் இரக்கம். மனிதன் தவறு செய்த மறுகணமே அவனுக்கு உடனடி தண்டனை கொடுத்தால் மனித குலம் என்றோ அழிந்து போயிருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆனால் இந்த பரிந்து பேசுதல் மூலம் கிடைக்கும் கால அவகாசம் மனிதன் தன் தவறை உணர்ந்து மனம் திருந்தி மீண்டும் நல்வழிக்கு திரும்புவதற்கான ஒரு உளவியல் வெளியை உருவாக்குகிறது. கடவுளின் நீதியையும் மனிதனின் பலவீனத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக இந்த பரிந்து பேசுதல் செயல்படுகிறது. இதைவிட சிறப்பாக இதை விளக்க முடியாது. ஆமா,
இதைத் தொடர்ந்து கடைசியாக கட்டுரையாளர் உங்களைப் போன்ற நேயர்களை பார்த்து கூறும் ஒரு மிகச் சிறப்பான ஜெபப் பகுதியோடு இந்த கட்டுரையை முடிக்கிறார். ஓ, அந்த ஜெபம் எப்படி முடியும்? எங்கள் சிந்தைகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும் என்று அந்த பாதுகாப்பு வழக்கறிஞரின் வல்லமையை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை வைத்து முடிக்கிறாரா? ஆமாம், சரியா சொன்னீங்க. அப்படிதான் கட்டுரை முடியுது. சரி, நாம் இந்த ஆழமான பகுப்பாய்வின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். பால் பிரபாகர் எழுதிய இந்த கட்டுரையில் அவர் முன்வைத்த 5 முக்கிய விஷயங்களை நாம் இன்று விரிவாக பார்த்தோம். ஆமாம், முதலாவது, மனிதனை அகவாழ்க்கையில் மாற்றும், சுயப்பரிசோதனை செய்ய தூண்டும் அதன் பரிசுத்தம். இரண்டாவது, முழு உலகத்தின் செல்வத்தாலும் ஈடு செய்ய முடியாத அதன் விலைமதிப்பற்ற தன்மை. மூன்றாவது, மனித மனதை தீய எண்ணங்களிலிருந்து காக்கும் கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு எல்லைக்கோடு. நான்காவது, பயத்தின் அடிப்படையிலான விதிகளிலிருந்து அன்பின் அடிப்படையிலான விசுவாசத்திற்கு மனிதனை நகர்த்திய புதிய உடன்படிக்கை. மற்றும் ஐந்தாவது, மனிதன் திருந்துவதற்கு தொடர்ந்து காலாவகாசம் பெற்றுத்தரும் அதன் பரிந்து பேசுதல். நீங்கள் சரியாக தொகுத்து சொன்னீர்கள். இந்த 5 பரிமாணங்களும் இணைந்து வெறுமனே ஒரு மத கோட்பாடாகவோ சடங்காகவோ மட்டுமில்லாமல் ஒரு தனிமனிதனின் குற்ற உணர்வு, பயம், தார்மீக பொறுப்பு மற்றும் மன்னிப்பு சார்ந்த உளவியல் தேவைகளை எப்படி ஆழமாக எதிர்கொள்கிறது என்பதை மிக தெளிவாக இந்த கட்டுரை படம் பிடித்து காட்டுகிறது. நிச்சயமாக. விடைபெறுவதற்கு முன் இந்த ஆய்வை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். சற்று அமைதியாக இதை யோசித்து பாருங்கள். உங்களால் உங்கள் வாழ்நாளில் ஒருபோதும் அடைக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய கடனை வேறொருவர் தங்களுடைய சொந்த தியாகத்தின் மூலம் உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் முழுமையாக அடைத்துவிட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த உணர்வு உங்களை என்ன செய்யும்? அந்த மாபெரும் மன்னிப்பு நீங்கள் மற்ற மனிதர்களை அணுகும் விதத்தையும் அவர்கள் உங்களுக்கு செய்யும் சிறு சிறு தவறுகளை நீங்கள் மன்னிக்கும் விதத்தையும் உளவியல் ரீதியாக எப்படி மாற்றி அமைக்கும்? இதை சற்று யோசித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து கேள்விகள் கேளுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள்.